நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் என்க்ளேவ் ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் கேம்பஸில் இருக்கக்கூடிய பாபுஜி மெமோரியல் ஆசிரமில் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பொதுமக்களுக்கான நிகழ்ச்சி. ஆரோக்கியம் சார்ந்த, ஆயுர்வேதம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுக்கான பதில். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாடர்ன் மெடிசன், ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், யோகா மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், யுனானி மருத்துவம் சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதில் கலந்துக்கலாம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய துறை வல்லுநர்கள் இங்கே வந்து கலந்துக்கிறாங்க. இந்த துறை வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களையும் மற்றும் அவர்களுடைய ஆயுர்வேதம் சார்ந்த மற்ற ரிசர்ச் டேட்டா எல்லாத்தையும் நம்மளோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. ஆயுர்வேதம், தமிழ் மருத்துவம்ங்கிறது உண்மையிலே சாதாரண விஷயமா இல்லை, இன்றைக்கு சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட விஷயமாங்கிற நம்முடைய கேள்விக்கான பதில் உங்களுக்கு இங்கே காத்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் சார்ந்த நிறைய மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை இன்னைக்கு எக்ஸிபிஷன் மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ஸ்டால்ஸ்லாம் இந்த ஈவெண்ட்டில் நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, 300 வகையான மூலிகை தாவரங்கள், இன்றைக்கு அதிசய மூலிகை தாவரங்கள் முதல் கொண்டு, இன்றைக்கு மஞ்சள்லாம் நமக்கு தெரியும், ஆனால் மஞ்சள் எப்படி இருக்கும்னு தெரியுமா? இந்த மாதிரி 300 வகையான மூலிகை தாவரங்களை அங்கே எக்ஸிபிஷனில் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸிபிஷனில் வந்து பார்க்கும்போது, கான்க்ளேவுக்கு வரும்போது உங்களுக்கு தேவையான எல்லா விதமான அந்த மூலிகைகளை பார்த்து அதோடைய பயன்கள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்ம யூடியூப்ல பார்க்கக்கூடிய ஆயுர்வேத சித்த மருத்துவம் சார்ந்த துறை வல்லுநர்கள் நிறைய பேர் வரப்போறாங்க. தினமும் மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரை அவர்களுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்று உங்களுக்கான ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு இந்த எக்ஸ்போல வந்து ஆயுர்வேதம் மட்டும் இல்லை, இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் சார்ந்த லேப்ஸ்ல இருந்து, மருந்து தயாரிக்கிற கம்பெனில இருந்து, ஏஐ டெக்னாலஜி நிறுவனங்கள்ல இருந்து, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் பண்ணக்கூடிய ஐடி கம்பெனிகள் வரை எல்லாருமே இன்னைக்கு ஸ்டால் போட போறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பெஷல் கார்னர் கொடுக்க போறோம். இந்த ஸ்பெஷல் கார்னர்ல மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் அவங்களுடைய ப்ராடக்டை எக்ஸ்க்ளூசிவா பப்ளிக் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான ஒரு அட்வான்ஸ்டு ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டா இது இருக்க போகுது. நிச்சயமா நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும். இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவம் சிறந்ததா இல்லை மாடர்ன் மெடிசன் சிறந்ததாங்கிற கேள்வி போய் இன்றைக்கு அரசாங்கமே என்ன பண்றாங்கன்னா, எப்படி 2 மருத்துவ முறையும் ஒன்னா வேலை செய்ய முடியும், மக்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கு பெருசா விவாதத்துல இருக்கு. ஈவன் சொல்ல போனா, இன்றைக்கு மாடர்ன் மெடிசன்ல ஆயுர்வேதம் சார்ந்த ஒரு பாடப்பிரிவை கொண்டு வருவதற்கும், ஆயுர்வேதத்துல மாடர்ன் மெடிசன் சார்ந்த பாடப்பிரிவை கொண்டு வரதுக்கும் இன்னைக்கு டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்டகிரேட்டட் கோர்சஸ் சொல்லக்கூடிய கோர்சஸ் பத்தி டிஸ்கஷன்லாம் கவர்மெண்ட்ல நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான ஒரு அடிப்படை ஒரு விஷயமே நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது, இன்டகிரேட்டடா மக்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை எவ்வாறு குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத விவாதிக்கிறதுக்கும், அதுக்கான பெஞ்ச் மார்க்கை எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அரசாங்கத்திற்கு அதை பரிந்துரை செய்வதற்கும் இந்த நிகழ்ச்சியில ஒரு தனி நிகழ்வை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். தேங்க்யூ. நேஷனல் ஆரோக்கியா மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் 2026 நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் வருகிற ஜனவரி 9 முதல் 12ஆம் தேதி வரை இங்கே மணப்பாக்கத்தில் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டோட பாபுஜி மெமோரியல் ஆசிரமில் நடக்க இருக்கிறது. இதில் பொதுமக்கள் எல்லாரும் பங்கெடுத்துக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதிக் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் மற்ற ஆயுஷ் சிஸ்டமில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பங்கெடுத்துக்க போகிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருந்து வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை அட்ரஸ் பண்ண போகிறாங்க. பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ நிகழ்ச்சி இருக்குது. அது கூட இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. ஸோ இதனால பொதுமக்கள் எல்லாரும் இதில் பங்குபடுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் உண்டு. ஸோ அவங்க எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமில் பங்கெடுத்துக்குமாறு வேண்டுகொள்கிறேன். நன்றி, வணக்கம்.